ഒരു ചരിത്രം ആ ചരിത്രം ആഘോഷിക്കപ്പെടണം. இந்த படத்தோட ஓவரால் ஸ்டோரி எப்படின்னா, ஆம்பிஷனே இல்லாமல் இருந்த ஒரு பையன் அவன் என்ன ஆம்பிஷனாக மாறுறான், ரைட்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்புறம் ஒரு சினிமாவில் ஒரு டேரக்டர் ஆகணும், நல்ல ஒரு படம் ஒன்று எடுத்து எல்லா மக்களையும் பயன்படுத்தணும். ஸோ இப்போ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் எப்படி ஒரு படம் எடுக்கிறான் ஒரு டேரக்டராக, அது எப்படி ரீச் ஆகுது, அதுக்கு என்னென்ன தடைகள் வருது, ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணி அவன் படம் கடைசியில் ரிலீஸ் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த த்ரூ அவுட் கதை. அவன் ஃபெயில் ஆனானா இல்லை எப்படி போச்சு அப்படின்றது எல்லாமே இந்த கதையில் சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு லேயர் ஸ்டோரி. இன்னொரு லேயர் ஸ்டோரி ஒன்று இருக்குல்ல, சச்சின் வைக்கமோட கதை ஒன்று, அந்த கதை ஒன்று ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கோம் பேரலாக. ஆக்சுவலாக அந்த கதையோட ஃபோர் ஷேடோ தான் நம்மளோட ஹீரோவோட. ஆமாம், அந்த மாவீரன் முன்னாடி ஒரு படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தை ஃபோர் ஷேடோ மாதிரி மொத்த கதையுமே அந்த ஒரு இதோ அந்த மொத்த ஒரு ஷேடோவா அந்த இது ஒரு அதை தான் கிளைமேக்ஸ் வரையும் நம்ம ஓவரால் கதையாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சச்சின் வைக்கமோட ஸ்டோரியோட ஃபோர் ஷேடோ தான் ஹீரோவோட மொத்த ஸ்டோரியுமாவே இருக்கும். ஸோ அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அதுதான், அதுலேருந்து ஒரு பிரான்ச்சாக தான் இந்த கதையை கொண்டு போய் த்ரூ அவுட் கொண்டு போயிருப்பாங்க. ഒരു ചരിത്രം ആ ചരിത്രം ആഘോഷിക്കപ്പെടണം.